கல்வாரி மலையில் சிந்திய என்னை கழுவும் ஒரு துளி இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரமருள வேண்டுமென்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமேன். இப்போது நாம் செய்த பாவங்களுக்கு மனம் வருந்தியவர்களாக உத்தம மனஸ்தாப ஜெபத்தை சொல்வோம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் வந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்திருப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாகுல அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். சிலுவை பாதை முன்னுரை. இயேசுவின் திரு ரத்தம் என்பது வெறும் இரத்தம் அல்ல, அது மீட்பின் விலை. அவர் சிந்திய ஒவ்வொரு இரத்த துளியும் மனித குலத்தின் பாவங்களுக்கு மன்னிப்பாக மாறியது. அவருடைய உடலில் பட்ட ஒவ்வொரு காயமும் நம்முடைய அநியாயங்களின் குரலாகும். சவுக்கடிகளால் சிதைந்த அவரது முதுகு, முள் கிரீடம் குத்திய அவரது தலையை, ஆணிகள் குத்திய அவரது கைகளையும் கால்களையும் நாம் தியானிக்கும் போது அந்த வலி நம் உள்ளத்தை உருக்கும். இந்த சிலுவை பாதை இரத்தமும் காயங்களும் பேசும் ஒரு ஆழமான ஆன்மீக பயணம். ஒவ்வொரு நிலையும் நான் உனக்காக இவ்வளவு துன்புற்றேன் என்று இயேசு நமக்கு சொல்லும் ஒரு அழைப்பு. நம்முடைய பாவங்கள் அவருடைய காயங்களாக மாறின, ஆனால் அவருடைய காயங்கள் நமக்கு குணமாக மாறின. இந்த தியானத்தில் நாம் அந்த திரு ரத்தத்தை வணங்கி அந்த காயங்களில் நம் வாழ்வை ஒப்படைப்போம். முதல் நிலை, இயேசு மரண தண்டனைக்கு தீர்ப்பளிக்கப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசு அநியாயமான தீர்ப்பின் முன் நிற்கிறார். அவருடைய முகத்தில் அடிகளால் ஏற்பட்ட காயங்கள் தென்படுகின்றன. சவுக்கடிகளால் உடல் ஏற்கனவே காயமடைந்துள்ளது. அந்த காயங்களில் இருந்து இரத்தம் மெதுவாக வழிகிறது. அவரை குற்றவாளி என அறிவிக்கும் போது இரத்தம் சொட்டும் முகம் அமைதியாக இருக்கிறது. முள்கிரீடம்
இன்னும் அணியப்படவில்லை, ஆனால் காயங்கள் தொடங்கியுள்ளன. அவருடைய கண்களில் வலி இருந்தாலும் அன்பு குறையவில்லை. நாம் செய்த பாவங்களின் தீர்ப்பு அவர் மேல் விழுகிறது. அவருடைய உடல் பலவீனம் அடைந்தாலும் உள்ளம் உறுதியாக இருக்கிறது. அவருடைய இரத்தம் பூமியை தொட்டு கொண்டிருக்கிறது. அந்த இரத்தம் நம்முடைய மீட்புக்கான முதல் சாட்சி. நாம் பலமுறை அநியாயத்தை ஆதரிக்கிறோம். அவருடைய காயங்கள் நம்மை சிந்திக்க வைக்கின்றன. நாம் செய்த குற்றங்களுக்கு அவர் தண்டனை ஏற்றுக்கொள்கிறார். அவருடைய அமைதி நம்மை நாண செய்கிறது. இந்த இரத்தம் நம்மை அழைக்கிறது. உன் பாவத்திற்காக நான் இங்கே நிற்கிறேன் என்று சொல்கிறது. நாம் அந்த குரலை கேட்கிறோமா? அவருடைய காயங்களை நாம் மதிக்கிறோமா? இந்த நிலை நம்மை மனமாற்றத்திற்கு அழைக்கிறது. ஜெபம். இயேசுவே, அநியாய தீர்ப்பை ஏற்றுக்கொண்டவரே, உம்முடைய காயங்களை நான் வணங்குகிறேன். உம்முடைய திரு ரத்தத்தை நான் போற்றுகிறேன். என் பாவங்களால் உம்மை காயப்படுத்தினேன். என்னை மன்னியும் ஆண்டவரே. உம்முடைய இரத்தம் என்னை சுத்திகரிக்கட்டும். உம்முடைய காயங்கள் என்னை குணப்படுத்தட்டும். நான் செய்த அநியாயங்களை நினைத்து மனம் திரும்புகிறேன். என் இதயத்தை மாற்றும். உண்மையின் பாதையில் நடத்துங்கள். நான் மௌனம் காக்கும் பாவத்தை விட்டுவிட உதவும். உம்முடைய இரத்தம் என் மனதில் பொழியட்டும். என் ஆன்மாவை சுத்தமாக்குங்கள். நான் உம்முடைய சாட்சியாக வாழ உதவுங்கள். என் வாழ்க்கை உம்மை மகிமைப்படுத்தட்டும். உம்முடைய தியாகத்தை மறக்காமல் இருக்க உதவும். என் கண்களை திறந்து உண்மையை காணச் செய்யும். என் இதயத்தை மென்மையாக்கும். உம்முடைய அன்பில் என்னை மூழ்கடியும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். இரண்டாம் நிலை. இயேசு சிலுவையை ஏற்றுக்கொள்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசு சிலுவையை தனது காயமடைந்த தோள்களில் ஏற்றுக்கொள்கிறார். சவுக்கடிகளால் கிழிந்த அவரது முதுகில் சிலுவை உராய்கிறது. அந்த உராய்வில் காயங்கள் மேலும் திறக்கின்றன. இரத்தம் புதிதாக பாய ஆரம்பிக்கிறது. அவர் ஒவ்வொரு அடியும் வலியுடன் எடுத்து வைக்கிறார். அவரது உடல் துன்பத்தில் நடுங்குகிறது. ஆனால் அவர் சிலுவையை விட்டுவிடவில்லை. அவரது இரத்தம் பாதையை சிவப்பாக்குகிறது. அந்த பாதை மீட்பின் பாதை. நாம் ஏற்றுக்கொள்ளாத பாரங்கள் அவர் ஏற்றுக்கொள்கிறார். அவரது காயங்கள் மேலும் ஆழமாகின்றன. ஆனால் அவர் அன்பில் உறுதியாக இருக்கின்றார். அவர் ஒவ்வொரு அடியும் நம்மை மீட்கிறது. அவருடைய இரத்தம் நம்மை அழைக்கிறது. நாம் அந்த பாதையில் நடக்க தயாரா? அவர் துன்பத்தில் இருந்தாலும் தளரவில்லை. அவரது உடல் உடைந்தாலும் அன்பு உடையவில்லை. இந்த நிலை தியாகத்தின் ஆழத்தை காட்டுகிறது. அவருடைய காயங்கள் பேசுகின்றன. அவை நம்மை மாற்ற அழைக்கின்றன. ஜெபம். கர்த்தாவே, என் சிலுவைகளை நான் ஏற்றுக்கொள்ள உதவி அருளும். உம்முடைய காயங்களை நினைத்து நான் உறுதி அடைகிறேன். உம்முடைய இரத்தம் எனக்கு சக்தி தரட்டும். என் துன்பங்களை உம்மிடம் ஒப்படைக்கிறேன். நான் ஓடாமல் இருக்க உதவி செய்யும். உம்மை போல தைரியத்தை தாரும். என் பாரங்களை உம்முடன் சுமக்க கற்றுக்கொடும். என் இதயத்தை மாற்றும். உம்முடைய அன்பை அனுபவிக்க செய்யும். என் வாழ்வில் உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். என் ஆன்மாவை வலுப்படுத்தி நான் தளராமல் இருக்க உதவி செய்யும். உம்முடைய பாதையில் நடக்க என் சுமைகளை அர்த்தமுள்ளதாக மாற்றும்.
நான் உம்முடன் நடக்க உம்முடைய காயங்கள் என்னை காப்பாற்றட்டும். என் நம்பிக்கையை வளர்த்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. சிலுவையின் பாரத்தில் இயேசு முதல் முறையாக விழுகிறார். அவரது காயமடைந்த உடல் தரையை தொடுகிறது. முன்பே சவுக்கடிகளால் கிழிந்த உடலில் மண் ஒட்டுகிறது. அந்த காயங்களிலிருந்து இரத்தம் தரையில் கலைகிறது. அவரது முகத்தில் இருந்த இரத்தம் தூசியில் கலந்து காணப்படுகிறது. அவரது கைகளில் ஏற்பட்ட காயங்கள் தரையில் உராய்கின்றன. வலி அதிகரிக்கிறது. ஆனால் அவர் அமைதியாக இருக்கிறார். அவரது உடல் தாங்க முடியாமல் தளர்கிறது. அவரது இரத்தம் மீட்பின் சாட்சியாக வழிகிறது. அவர் விழுந்தாலும் நம்மை நினைக்கிறார். நம்முடைய பாவங்களின் பாரம் அவரை தரையில் தள்ளுகிறது. அவர் மீண்டும் எழ முயற்சிக்கிறார். அவரது காயங்கள் மேலும் திறக்கின்றன. ஆனால் அவர் தளரவில்லை. அவரது இரத்தம் நம்மை எழுப்ப அழைக்கிறது. நாம் விழும்போது நினைவுக்கு வர வேண்டியது அவர்தான். அவரது காயங்கள் நம்முடைய பலவீனத்தை புரிந்து கொள்கின்றன. அவர் நம்மோடு விழுகிறார். அவர் நம்மோடு எழுகிறார். இந்த நிலை நம்பிக்கையின் அழைப்பு. ஜெபம். கர்த்தாவே, நான் விழும் தருணங்களில் என்னை நினைவுபடுத்துங்கள். உம்முடைய காயங்களை நினைத்து நான் எழுவேன். என் பலவீனங்களை உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். என் பாவங்களில் இருந்து என்னை எழுப்புங்கள். உம்முடைய இரத்தம் என்னை சுத்திகரிக்கட்டும். என் இதயத்தை புதுப்பியுங்கள். நான் தளராமல் இருக்க உதவி செய்யும். உம்முடைய பாதையில் நடக்க என் காயங்களை உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். அவற்றை குணமாக்குங்கள். என் ஆன்மாவை வலுப்படுத்தி நான் உம்முடன் எழுந்து நிற்க உம்முடைய இரத்தம் என்னை வாழ வைக்கட்டும். என் இதயத்தை சுத்தமாக்கும். உம்மை நம்பும் மனதை எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். நான்காம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசுவும் மரியாவும் சந்திக்கும் தருணம் மிகுந்த வேதனையானது. அன்னையின் கண்களில் கண்ணீர் வழிகிறது. அவள் மகனின் காயங்களை பார்த்து இதயம் உடைகிறது. முள்கிரீடத்தால் காயமடைந்த தலை இரத்தம் சொட்டுகிறது. அவரது முகத்தில் அடிகளின் சுவடுகள் தென்படுகின்றன. மரியாள் அந்த இரத்தத்தை பார்த்து துன்பப்படுகிறார். அவரது கைகளும் கால்களும் காயங்களால் நிறைந்துள்ளன. அன்னையின் இதயம் அந்த காயங்களில் ஒன்றாகிறது. இயேசுவின் கண்களில் வலி இருந்தாலும் அன்பு நிரம்பியுள்ளது. அவர் தன் தாயை ஆறுதல் கூறும் பார்வை செலுத்துகிறார். இருவரின் இதயமும் காயங்களால் இணைகிறது. அந்த சந்திப்பு வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது. அவரது இரத்தம் அன்னையின் இதயத்தில் பதிக்கிறது. நம்முடைய பாவங்கள் இந்த துன்பத்தை உண்டாக்கின. இந்த தருணம் அன்பின் ஆழத்தை காட்டுகிறது. ஒரு தாய் தனது மகனின் துன்பத்தை பார்க்கிறார்.
இயேசு நம்மையும் அந்த அன்பில் அழைக்கிறார். அவரது காயங்கள் குடும்ப அன்பை கற்றுக் கொடுக்கின்றன. இந்த நிலை நம்மை கருணைக்கு அழைக்கிறது. அன்னையின் துன்பம் நம்மை மாற்ற அழைக்கிறது. ஜெபம். அன்னை மரியாவே, உம்முடைய துன்பத்தை நினைக்கிறேன். இயேசுவின் காயங்களை பார்த்த உம்முடைய இதயத்தை வணங்குகிறேன். என் குடும்பத்தில் அன்பை வளர்த்தருளும். துன்பத்தில் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்க உதவி செய்யும். என் இதயத்தை மென்மையாக்கும். பிறரின் வலியை உணர்த்தி மனதை தாரும். உம்முடைய இரக்கத்தை எனக்கு அளியும். என் குடும்பத்தை ஆசீர்வதியும். சண்டைகள் நீங்கட்டும், அன்பு அதிகரிக்கட்டும். உம்முடைய மகனின் காயங்களை நினைத்து நான் மாறட்டும். நான் அன்பில் வளர உம்முடைய வழியில் நடத்துங்கள். இயேசுவை நேசிக்க கற்றுக்கொடும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஐந்தாம் நிலை. சீமோன் சிலுவையை சுமக்க உதவுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. சீமோன் சிலுவையை சுமக்க அழைக்கப்படுகிறார். இயேசுவின் காயமடைந்த தோள்கள் இரத்தத்தில் நனைந்துள்ளன. சிலுவையின் பாரம் அந்த காயங்களில் அழுத்துகிறது. இரத்தம் தொடர்ந்து சொட்டுகிறது. சீமோன் அந்த காட்சியை பார்த்து அதிர்ச்சி அடைகிறார். அவர் இயேசுவுடன் சிலுவையை சுமக்க தொடங்குகிறார். அவரது கைகளில் இரத்தம் ஓடுகிறது. அந்த இரத்தம் ஒரு ஆசீர்வாதமாக மாறுகிறது. இயேசுவின் காயங்கள் அருகில் தெரிகின்றன. அவரது வலி சீமோனின் இதயத்தை மாற்றுகிறது. சீமோன் இனி ஒரு சாதாரண மனிதன் அல்ல. அவர் மீட்பின் பணியில் பங்கேற்கிறார். இயேசுவின் இரத்தம் அவரை தொடுகிறது. அந்த தொடுதல் ஒரு மாற்றம். நாம் பிறரின் துன்பத்தை பகிர தயாரா? இயேசுவின் காயங்களை நாம் அனுபவிக்கிறோமா? அவர் நம்மையும் அழைக்கிறார், சுமையை பகிர்ந்து கொள்ள, அன்பில் இணைந்து நடக்க. இந்த நிலை சேவையின் அழைப்பு. ஜெபம். கர்த்தாவே, பிறரின் பாரத்தை சுமக்க எனக்கு மனதை அழியும். உம்முடைய காயங்களை நான் நினைக்கிறேன். உம்முடைய இரத்தம் எனக்கு கருணை தரட்டும். நான் சுயநலத்தை விட்டுவிட உதவும். பிறருக்காக வாழ கற்றுக்கொடும். என் இதயத்தை திறந்தருளும். உதவ தேவையான இடத்தில் என்னை அனுப்பும். கைகளை உபயோகிங்கள். உம்முடைய பாதையில் நடத்தியருளும். என் செயல்கள் உம்மை மகிமைப்படுத்தட்டும். உம்முடைய காயங்கள் என்னை ஊக்கப்படுத்தட்டும். என் வாழ்க்கை உம்முடைய சாட்சியாகட்டும். என் நம்பிக்கையை வலுப்படுத்துங்கள். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஆறாம் நிலை. வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. வெரோனிகா தைரியமாக கூட்டத்தை தாண்டி முன் வருகிறாள். இயேசுவின் முகம் இரத்தத்தாலும் வியர்வையாலும் மூடப்பட்டுள்ளது. முள் கிரீடத்தின் குத்துகளால் இரத்தம் கண்களுக்குள் வழிகிறது. அவரது முகத்தில் அடிகளின் காயங்கள் தெளிவாக தெரிகின்றன. அந்த முகம் வேதனையில் இருந்தாலும் அன்பால் ஒளிர்கிறது. வெரோனிகா துணியால் அந்த முகத்தை மெதுவாக துடைக்கிறாள். அந்த துணியில் இயேசுவின் திருவுருவம் பதிகிறது. அவரது இரத்தம் அந்த துணியை புனிதமாக்குகிறது. அந்த சிறிய செயல் பெரிய அன்பின்
வெளிப்பாடு. இயேசுவின் காயங்கள் அருகில் காணப்படுகின்றன. அவரது முகத்தில் இரத்தம் தொடர்ந்து சொட்டுகிறது. வெரோனிகாவின் இதயம் அந்த வலியை உணர்கிறது. அந்த தருணம் இரக்கத்தின் சாட்சியாகிறது. நாம் இந்த அன்பை பின்பற்றுகிறோமா? நாம் துன்பத்தில் இருப்பவர்களை அணுகுகிறோமா? இயேசுவின் காயங்கள் நம்மை அழைக்கின்றன. அவரது இரத்தம் நம்மை தொடுகிறது. சிறிய செயல்கள் பெரிய மாற்றத்தை உண்டாக்குகின்றன. இந்த நிலை இரக்கத்தின் அழைப்பு. அன்பு எப்போதும் செயலாக வெளிப்பட வேண்டும். ஜெபம். கர்த்தாவே, வெரோனிகாவின் தைரியத்தை எனக்கு அளியும். உம்முடைய காயங்களை நினைத்து என் இதயம் உருகட்டும். உம்முடைய இரத்தத்தை நான் வணங்குகிறேன். பிறரின் துன்பத்தை நான் காணச் செய்யும். அவர்களுக்கு உதவும் மனதை தாரும். என் இதயத்தை இரக்கத்தால் நிரப்பும். நான் அன்பை செயலாக காட்டட்டும். சிறிய உதவிகளை செய்ய தயாராய் இருக்க உதவி செய்யும். என் இதயம் மென்மையாகட்டும். நான் உம்மை போல அன்பு செய்ய கற்றுக்கொடும். உம்முடைய காயங்கள் என்னை மாற்றட்டும். உம்முடைய இரத்தம் என்னை சுத்திகரிக்கட்டும். என் வாழ்க்கை சேவையாக மாறவும் நான் உம்மை பிரதிபலிக்கவும் அருள் புரியும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசு மீண்டும் விழுகிறார். அவரது உடல் மிகவும் பலவீனம் அடைந்துள்ளது. முதுகில் உள்ள காயங்கள் தரையில் உராய்கின்றன. அந்த காயங்களில் இருந்து இரத்தம் அதிகமாக பாய்கிறது. அவரது முகம் மீண்டும் மண்ணில் படுகிறது. மூழ்கிரிடம் மேலும் ஆழமாக குத்துகிறது. இரத்தம் கண்களையும் முகத்தையும் மூடுகிறது. அவரது கைகள் தரையை பிடிக்க முயற்சிக்கின்றன. அவரது உடல் வலியில் நடுங்குகிறது. ஆனால் அவர் மீண்டும் எழ முயல்கிறார். அவரது காயங்கள் மேலும் திறக்கின்றன. இரத்தம் பாதையை சிவப்பாக்குகிறது. நாம் மீண்டும் மீண்டும் விழும் தருணங்களை இது நினைவூட்டுகிறது. அவர் நம்மை விடாமல் இருக்கிறார். அவர் நம்மை எழுப்புகிறார். அவரது காயங்கள் நம்மை நம்பிக்கைக்கு அழைக்கின்றன. அவரது இரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. நாம் தளரக்கூடாது. அவர் நம்மோடு இருக்கிறார். இந்த நிலை உறுதியின் அழைப்பு. ஜெபம். கர்த்தாவே, நான் மீண்டும் விழும்போது என்னை எழுப்பும். உம்முடைய காயங்களை நினைத்து நான் உறுதி அடைகிறேன். என் பாவங்களை உம்மிடம் ஒப்படைக்கிறேன். என் பாவங்களில் இருந்து என்னை விடுவியும். உம்முடைய காய்கள் என்னை குணமாக்கட்டும். என் வாழ்க்கை உம்மை மகிமைப்படுத்தட்டும். நான் உம்முடன் நடக்க அருள் புரியும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். எட்டாம் நிலை. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசு துன்பத்தின் நடுவிலும் மற்றவர்களை நினைக்கிறார். அவரது உடல் காயங்களால் நிறைந்துள்ளது. இரத்தம் தொடர்ந்து வழிகிறது. அவரது உடல் பலவீனமாக இருந்தாலும் அன்பு நிறைந்தது. பெண்கள் அழுகிறார்கள். அவர் அவர்களை ஆறுதல் கூறுகிறார். அவரது முகத்தில் இரத்தம் இருந்தாலும் கருணை ஒளிர்கிறது. அவரது காயங்கள் பேசுகின்றன.
எனக்காக அல்ல, உங்களுக்காக அழுங்கள் என்று கூறுகிறார். அவர் தன் துன்பத்தை மறந்து மற்றவர்களை நினைக்கிறார். அவரது இரத்தம் அன்பின் சாட்சி, அவரது காயங்கள் கருணையின் சாட்சி. நாம் நம்முடைய துன்பத்தில் சுயநலமாக இருக்கிறோமா? அவர் நமக்கு ஒரு மாதிரி. அன்பு துன்பத்திலும் வெளிப்பட வேண்டும். அவரது காயங்கள் நம்மை அழைக்கின்றன பிறருக்காக வாழ. அவரது இரத்தம் நம்மை மாற்றுகிறது. இந்த நிலை கருணையின் உச்சம். நாம் அந்த அன்பை ஏற்க வேண்டும். ஜெபம். கர்த்தாவே, என் துன்பத்திலும் பிறரை நினைக்க உதவி அருளும். உம்முடைய காயங்களை நான் நினைக்கிறேன். உம்முடைய இரத்தம் என் இதயத்தை மாற்றட்டும். என் சுயநலத்தை நீக்கி அருளும். பிறருக்காக வாழ கற்றுக்கொடும். நான் பிறருக்கு ஒளியாக இருக்க அருள் புரியும். என் இதயம் மென்மையாக்கப்படட்டும். உம்முடைய காயங்கள் என்னை குணமாக்கட்டும். என் ஆன்மா சுத்தமாகட்டும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசு 3வது முறையாக விழுகிறார். அவரது உடல் மிகவும் சோர்ந்து விட்டது. காயங்கள் எல்லாம் திறந்து இரத்தம் பாய்கிறது. அவரது முகம் முழுவதும் இரத்தம். மூழ்கிற இடம் ஆழமாக குத்துகிறது. அவரது கைகள் நடுங்குகின்றன. அவர் எழ முடியாத அளவுக்கு பலவீனமாகிறார். ஆனால் அவர் முயற்சி செய்கிறார். அவரது இரத்தம் தரையை சிவப்பாக்குகிறது. அவரது காயங்கள் நம்முடைய பாவங்களின் சாட்சி. அவர் நம்மை காப்பாற்ற முயற்சி செய்கிறார். அவர் தளரவில்லை. அவர் எழுகிறார். இந்த எழுச்சி நமக்கான நம்பிக்கை. நாம் கடைசி வரை போராட வேண்டும். அவரது காயங்கள் நம்மை ஊக்கப்படுத்துகின்றன. அவரது இரத்தம் நம்மை வாழ வைக்கிறது. நாம் அவரை பின்பற்ற வேண்டும். அவர் நம்மை கைவிட மாட்டார். இந்த நிலை இறுதி வரை உறுதியின் அழைப்பு. ஜெபம். கர்த்தாவே, கடைசி வரை நான் உறுதியாக இருக்க உதவும். உம்முடைய காயங்களை நினைத்து நான் வலுப்பெறுகிறேன். உம்முடைய இரத்தம் எனக்கு நம்பிக்கை தரட்டும். நான் தளராமல் இருக்க அருள் புரியும். என் வாழ்க்கையில் சக்தி அளியும். நான் உம்மை நம்பட்டும். நான் உம்மை பின்பற்ற என் நம்பிக்கையை வளர்த்தருளும். உம்முடைய காயங்கள் என்னை குணமாக்கட்டும். என் வாழ்க்கை உம்மை மகிமைப்படுத்தட்டும். நான் உம்முடன் நடக்க அருள் புரியும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 10ஆம் நிலை. இயேசுவின் உடைகளை கழற்றுகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசுவின் உடைகள் கொடூரமாக கிழித்து எடுக்கப்படுகின்றன. அவரது உடலில் சவுக்கடிகளால் ஏற்பட்ட காயங்கள் வெளிப்படுகின்றன. முதுகு முழுவதும் கிழிந்த நிலையில் இரத்தம் ஓடுகிறது. உடைகள் காயங்களுக்கு ஒட்டியிருந்தால் அதை இழுக்கும் போது மீண்டும் காயங்கள் திறக்கின்றன. அவரது தோலில் இரத்தம் மீண்டும் பாய ஆரம்பிக்கின்றது. அவரது உடல் முழுவதும் வலியால் நடுங்குகிறது. அவரை அவமானப்படுத்துகிறார்கள். ஆனால் அவர் அமைதியாக இருக்கிறார். அவரது காயங்கள் நம்முடைய அவமானங்களை ஏற்றுக்கொள்கின்றன.
அவரது இரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. மனித மரியாதை பறிக்கப்படுகிறது, ஆனால் தெய்வீக அன்பு வெளிப்படுகிறது. அவரது உடல் காயங்களின் வரைபடமாக மாறியுள்ளன. ஒவ்வொரு காயமும் ஒரு அழைப்பு. நான் உனக்காக இதை சகித்தேன் என்று சொல்லுகிறது. நாம் எத்தனை முறை பிறரை அவமானப்படுத்தினோம்? அவரது காயங்கள் நம்மை நினைவூட்டுகின்றன. அவரது இரத்தம் மன்னிப்பின் சாட்சி. இந்த நிலை பணிவின் பாடம். நாம் மாற்றப்பட அழைக்கப்படுகிறோம். ஜெபம். கர்த்தாவே, அவமானங்களை தாங்கும் மனதை அழியும். உம்முடைய காயங்களை நினைத்து நான் தாழ்மை அடைகிறேன். உம்முடைய இரத்தம் என்னை சுத்தமாக்கட்டும். நான் பிறரை அவமானப்படுத்தியதற்காக மன்னியும். என் இதயத்தை மாற்றும். தாழ்மையை வளர்த்தருளும். நான் தளராமல் இருக்க உதவி செய்யும். என் இதயத்தை மென்மையாக்கும். உம்முடைய காயங்கள் என்னை குணமாக்கட்டும். என் வாழ்க்கை உம்மை மகிமைப்படுத்தட்டும். நான் உம்மை பின்பற்றட்டும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசுவை சிலுவையில் படுக்க வைக்கிறார்கள். அவரது கைகளை நீட்டி ஆணிகளை அடிக்கிறார்கள். ஆணிகள் அவரது கைகளில் ஊடுருகின்றன. இரத்தம் உடனே பாய்கிறது. அவரது கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்படுகின்றன. அந்த வலி மிகுந்தது. அவரது உடல் சிலுவையில் உயர்த்தப்படுகிறது. காயங்களில் இருந்து இரத்தம் கீழே சொட்டுகிறது. அவரது கைகள் விரிக்கப்பட்ட நிலையில் இரத்தம் வழிகிறது. அவரது கால்கள் இரத்தத்தில் நனைந்துள்ளன. முள்கிரீடம் இன்னும் அவரது தலையில் உள்ளது. அந்த குத்துகளில் இருந்து இரத்தம் முகத்தில் வழிகிறது. அவர் வலியில் இருந்தாலும் மன்னிக்கிறார். அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று கூறுகிறார். அவரது இரத்தம் மன்னிப்பின் அடையாளம். அவரது காயங்கள் அன்பின் சாட்சி. நாம் அவரை அறைந்தவர்களாக இருக்கின்றோமா? அவரது காயங்கள் நம்மை மாற்ற அழைக்கின்றன. அவரது இரத்தம் நம்மை மீட்கிறது. இந்த நிலை மன்னிப்பின் உச்சம். ஜெபம். கர்த்தாவே, என்னை காயப்படுத்தியுள்ளவர்களை மன்னிக்க உதவி செய்யும். உம்முடைய காயங்களை நினைத்து நான் மறுக்கிறேன். உம்முடைய இரத்தம் என் இதயத்தை சுத்தமாக்கட்டும். என் கோபத்தை நீக்கியருளும். என் இதயத்தை குணமாக்கும். நான் மன்னிக்கும் மனதை பெற அருள் புரியும். என் வாழ்க்கையில் அமைதி வளரட்டும். என் வாழ்க்கை மாற்றப்படட்டும். நான் உம்மை பின்பற்றவும் என் இதயம் சுத்தமாகட்டும். உம்முடைய அன்பில் வாழ உதவி செய்யும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் மரிக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசு சிலுவையில் தொங்குகிறார். அவரது உடல் முழுவதும் காயங்களால் நிரம்பியுள்ளது. இரத்தம் தொடர்ந்து சொட்டுகிறது. அவரது சுவாசம் மெதுவாகிறது. அவர் வலியில் துடிக்கிறார். ஆனால் அன்பு குறையவில்லை. அவர் தன் தந்தையிடம் தன்னை ஒப்படைக்கிறார். அவரது இரத்தம் பூமியில் விழுகிறது. அது நம்முடைய மீட்பின் விலை.
அவரது காயங்கள் நம்மை குணமாக்குகின்றன. அவர் தனது உயிரை அர்ப்பணிக்கிறார். அவர் இறக்கிறார். அந்த தருணம் உலகம் மாறுகிறது. திரை கிழிகிறது. பூமி நடுங்குகிறது. அவரது மரணம் வாழ்க்கையை அழிக்கிறது. அவரது இரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. அவரது காயங்கள் நம்மை மீட்கின்றன. இந்த நிலை அன்பின் உச்சம். நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஜெபம். கர்த்தாவே, உம்முடைய தியாகத்திற்கு நன்றி. உம்முடைய காயங்களை நான் வணங்குகிறேன். உம்முடைய இரத்தம் என்னை சுத்தமாக்கட்டும். என் பாவங்களை மன்னியும். என் வாழ்க்கையை உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். உம்முடைய காயங்கள் என்னை குணமாக்கட்டும். என் இதயம் சுத்தமாக்கட்டும். நான் உம்மை நேசிக்க என் வாழ்க்கை மாற்றப்படட்டும். நான் உம்முடன் வாழ செய்யும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 13ஆம் நிலை. இயேசு தாயின் மடியில் வைக்கப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசுவின் உடல் சிலுவையிலிருந்து இறக்கப்படுகிறது. அவரது காயங்கள் தெளிவாக தெரிகின்றன. அவரது கைகளில் ஆணிகளின் காயங்கள் திறந்திருக்கின்றன. அவரது கால்களில் இரத்தம் உலர்ந்திருக்கிறது. அவரது மார்பில் காயம் காணப்படுகிறது. மரியாள் தனது மகனை மடியில் தாங்குகிறார். அவள் அந்த காயங்களை தொட்டு பார்க்கிறார். அவள் கண்ணீர் அவரது இரத்தத்துடன் கலக்கிறது. அவள் இதயம் உடைகிறது. அந்த காட்சி மிகுந்த வேதனை. அவரது உடல் அமைதியாக இருக்கிறது. ஆனால் காயங்கள் பேசுகின்றன. அந்த காயங்கள் அன்பின் சாட்சி. அவரது இரத்தம் மீட்பின் அடையாளம். நாம் அந்த அன்பை உணர்கிறோமா? அவரது தியாகம் நம்மை மாற்றுகிறதா? அன்னையின் துன்பம் நம்மை உருக்குகிறது. அந்த தருணம் மௌனத்தின் பிரார்த்தனை. இந்த நிலை கருணையின் ஆழம். நாம் மனம் திரும்ப அழைக்கப்படுகிறோம். ஜெபம். அன்னை மரியாவே, உம்முடைய துன்பத்தை நினைக்கிறேன். இயேசுவின் காயங்களை நான் வணங்குகிறேன். உம்முடைய கண்ணீரை நான் நினைக்கிறேன். என் இதயத்தை மாற்றி அருளும். நான் மனம் திரும்ப உதவி செய்யும். என் பாவங்களை மன்னிக்க வேண்டுகிறேன். உம்முடைய மகனின் இரத்தம் என்னை சுத்தமாக்கட்டும். நான் உம்மை பின்பற்றவும் என் ஆன்மாவை காத்தருளும். என் வாழ்க்கை மாற்றவும் நான் உம்முடன் வாழவும் அருள் புரியும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 14ஆம் நிலை. இயேசு கல்லறையில் வைக்கப்படுகிறார். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசுவின் உடல் கல்லறையில் வைக்கப்படுகிறது. அவரது காயங்கள் இன்னும் தெளிவாக தெரிகின்றன. இரத்தம் உலர்ந்தாலும் அந்த சாட்சி நிலைக்கிறது. அவரது உடல் அமைதியில் உள்ளது. அவரது காயங்கள் நம்முடைய மீட்பின் சின்னம். அந்த கல்லறை அமைதியாக உள்ளது. ஆனால் அந்த அமைதியில் நம்பிக்கை உள்ளது. அவரது இரத்தம் வீணாகவில்லை. அது நம்மை மீட்டுள்ளது. அவரது காயங்கள் நம்மை குணமாக்குகின்றன. அனைத்தும் முடிந்தது போல தெரிகிறது. ஆனால் இது தொடக்கம். உயிர்த்தெழுதல் வர இருக்கிறது. அவரது தியாகம் வெற்றி பெறுகிறது. நாம் நம்பிக்கையில் நிலைத்திருக்க வேண்டும். அவரது இரத்தம் நம்மை அழைக்கிறது. அவரது காயங்கள் நம்மை மாற்றுகின்றன.
இந்த நிலை நம்பிக்கையின் விதை. இருள் முடிவல்ல, ஒளி வர இருக்கிறது. ஜெபம். கர்த்தாவே, இருளில் நான் நம்பிக்கை கொள்ள உதவி செய்யும். உம்முடைய காயங்களை நினைத்து நான் உறுதி அடைகிறேன். உம்முடைய இரத்தம் என்னை சுத்தமாக்கட்டும். என் பாவங்களை மன்னியும், என் வாழ்க்கையை புதுப்பியும். நான் நம்பிக்கையை இழக்காமல் இருக்க உதவி செய்யும். என் இதயத்தை வலுப்படுத்தி உம்முடைய பாதையில் வழி நடத்தும். நான் உம்முடன் நடக்க அருள் புரியும். என் இதயம் சுத்தமாகட்டும். உம்முடைய காயங்கள் என்னை குணப்படுத்தட்டும். என் நம்பிக்கை வளரச் செய்யும். நான் ஒளியை காணவும் உம்முடைய உயிர்த்தெழுதலை அனுபவிக்கவும் அருள் புரியும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். முடிவுரை. இயேசுவின் திரு ரத்தமும் திரு காயங்களும் நம்முடைய மீட்பின் முழுமையான சாட்சியாக இந்த சிலுவை பாதை நிறைவடைகிறது. அவர் சிந்திய ஒவ்வொரு இரத்த துளியும் வீணாகவில்லை. அது நம்முடைய பாவங்களை கழுவியது. அவருடைய உடலில் பட்ட ஒவ்வொரு காயமும் நம்முடைய ஆன்மாவுக்கு குணமாக மாறியது. இந்த 14 நிலைகளை தியானித்த பிறகு நாம் மறவாமல் இருக்க முடியாது. அந்த காயங்களை நாம் அலட்சியம் செய்யக்கூடாது. அந்த இரத்தம் நம்மை அழைக்கிறது மனமாற்றத்திற்கு, புனித வாழ்விற்கு, உண்மையான அன்பிற்கு. இன்று நாம் நம்முடைய இதயத்தை அவருடைய காயங்களில் ஒப்படைப்போம். இயேசுவே, உம்முடைய திரு ரத்தத்தில் என்னை சுத்திகரியும். உம்முடைய காயங்களில் என்னை மறைத்தருளும். இந்த சிலுவை பாதை நம்மை இருளிலிருந்து ஒளிக்கு கொண்டு சென்று மரணத்திலிருந்து வாழ்விற்கும் பாவத்திலிருந்து மீட்புக்கும் அழைத்து செல்கிறது. ஆண்டவரின் திரு ரத்தமும் புனித காயங்களும் நம்மை என்றும் காக்கட்டும். ஆமேன். கல்வாரி மலையில் சிந்திய இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே. ஒரு துளி இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே. இயேசுவின் பாடுகளையும் சிலுவை பாதையையும் தியானித்த நாம் இப்போது இயேசுவின் திரு ரத்தத்தால் நம்மை ஒப்புக் கொடுக்கும் ஜெபத்தை ஜெபிப்போம். கருணையிலும் அன்பிலும் நிறைந்த எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, சிலுவையின் உச்சியில் எங்களுக்காக நீர் சிந்திய திரு ரத்தத்தின் முன் தாழ்மையுடன் முழங்கால் மடங்கி நாங்கள் வந்து நிற்கிறோம். உமது திரு ரத்தம் அன்பின் உச்ச சாட்சியாக, மன்னிப்பின் ஊற்றாக, மீட்பின் விலையாக இந்த உலகின் மீது பொழிந்தது. அந்த திரு ரத்தத்தின் வல்லமையில் நாங்கள் நம்பிக்கை வைத்து எங்களையே உமக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே இயேசுவே, எங்கள் பாவங்களின் பாரம் உமது தோள்களில் சுமக்கப்பட்ட போது, எங்கள் குற்றங்களின் காயங்கள் உமது உடலில் பதிந்த போது, நாங்கள் வாழ்வு பெறும்படி நீர் மரணத்தை தேர்ந்தெடுத்தீர். உமது திரு ரத்தத்தின் ஒவ்வொரு துளியும் எங்களை அழைக்கும் கருணையின் மொழியாக, பயப்படாதே, நான் உன்னை மீட்டேன் என்று ஒலிக்கிறது. அந்த அழைப்பை கேட்டு எங்கள் வாழ்வின் எல்லா தருணங்களையும் உமது திரு ரத்தத்தின் பாதுகாப்பில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் உள்ளங்களை சோதித்து அறியும் நீர், எங்கள் பலவீனங்களை வீழ்ச்சிகளையும் அறிவீர்.
நாங்கள் செய்த பாவங்கள், சொல்லிய கடுமையான வார்த்தைகள், நினைத்த தீய எண்ணங்கள், மறந்த அன்பு செயல்கள் அனைத்தையும் உமது திரு ரத்தத்தால் கழுவி சுத்திகரியுங்கள். உமது இரத்தம் எங்கள் ஆன்மாவின் மீது விழுந்து எங்களை புதிய மனிதர்களாக மாற்றட்டும். கல்லான இதயங்களை மாம்ச இதயங்களாக மாற்றும் அந்த வல்லமை இன்று எங்களுக்குள் செயல்படட்டும். இயேசுவே, உமது திரு ரத்தத்தால் எங்கள் குடும்பங்களை ஒப்படைக்கிறோம். தாய், தந்தை, பிள்ளைகள், முதியோர் அனைவரையும் உமது இரத்தத்தின் பாதுகாப்பு சுவருக்குள் அடைத்தருளும். உடைந்த உறவுகள் சீரடையட்டும். பகைமை அன்பாக மாறட்டும். அமைதி இல்லாத வீடுகளில் உமது சமாதானம் குடியேறட்டும். உமது திரு ரத்தம் எங்கள் இல்லங்களில், வாசல்களில் அபய குறியாக விளங்கட்டும். ஆண்டவரே, எங்கள் உடலும் மனமும் அனுபவிக்கும் அனைத்து நோய்கள், வேதனைகள், பயங்கள் மீது உமது திரு ரத்தத்தின் குணமளிக்கும் சக்தியை பொழியுங்கள். மருத்துவம் கைவிடப்பட்ட இடங்களில் கூட உமது இரத்தம் உயிரை எழுப்பும் வல்லமையாய் செயல்படட்டும். மனச்சோர்வு, விரக்தி, நம்பிக்கையின்மை ஆகியவற்றை உமது இரத்தத்தின் ஒளியால் விரட்டி அருளும். எங்கள் கண்ணீரை துடைத்து புதிய நம்பிக்கையின் பாடலை எங்கள் உதடுகளில் வையுங்கள். ஆண்டவரே இயேசுவே, எங்கள் உழைப்பையும் எங்கள் பணியையும் எங்கள் கனவுகளையும் உமது திரு ரத்தத்தால் முத்திரையிடுங்கள். நாங்கள் செய்யும் அனைத்தும் உமது மகிமைக்காக அமையட்டும். அநீதியின் வழிகளை விட்டு விலகி நீதியின் பாதையில் நடக்க உமது இரத்தம் எங்களுக்கு வலிமை அளிக்கட்டும். இந்த உலகின் சோதனைகளில் சிக்காமல் உமது சக்தியில் நிலைத்திருக்க உமது இரத்தம் எங்களை காக்கட்டும். ஆண்டவரே, திருச்சபையையும் உமது மக்கள் அனைவரையும் உமது திரு ரத்தத்தால் ஒப்படைக்கிறோம். பிரிவுகள் ஒன்றுபட, பலவீனர்கள் வலிமை பெற, ஏழைகள் உயர்த்தப்பட உமது இரத்தம் புதுப்பிக்கும் சக்தியாக பொழியட்டும். உமது சிலுவையின் நிழலில் எல்லோரும் ஒன்றாய் கூடி உமது அன்பை சாட்சி செய்ய அருளும். இயேசுவே, இறுதியாக நாங்கள் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூன்றையும் உமது திரு ரத்தத்தில் ஒப்படைக்கிறோம். கடந்த காலத்தின் பாவங்கள் மன்னிக்கப்பட, நிகழ்காலம் உமது கிருபையில் நிலைக்க, எதிர்காலம் உமது திட்டத்தில் பாதுகாப்படைய உமது இரத்தத்தால் எங்களை சூழ்ந்தருளும். மரணத்தின் நிழல் வந்தாலும் உமது இரத்தத்தின் நம்பிக்கையில் நித்திய வாழ்வை நோக்கி நடக்க எங்களுக்கு தைரியம் தாரும். கருணை நிறைந்த இயேசுவே, உமது இரத்தத்தின் வல்லமையில் எங்களை முழுமையாக ஒப்புக்கொடுத்து எல்லாம் உமதே என்று அறிவிக்கிறோம். எங்கள் வாழ்வு முழுவதும் உமது திரு ரத்தத்தின் சாட்சியாக மாறட்டும். உமக்கே புகழ், மகிமையும் என்றென்னும் உண்டாகுக. ஆமேன். இப்போது இயேசுவின் திருமுகத்தை குறித்து திருத்தந்தை புனிதர் 9ஆம் பயஸ் இயற்றிய ஜெபத்தை ஜெபிப்போம். இனிய இயேசுவே, உமது இரத்தத்தால் எங்களை கண்ணோக்கி பார்த்தருளும். அன்று வெரோனிகாவை இரக்கத்தோடு பார்த்தது போலவே எங்கள் ஒவ்வொருவரையும் இரக்கத்தோடு பார்த்தருளும். உமது சிறப்பான தரிசனத்தை எங்கள் இக கண்களால் காண நாங்கள் அருகதையற்றவர்கள் ஆதலால் எங்கள் இதயத்தை நோக்கி உமது திருமுக தரிசனத்தை திருப்பி அருளும். இந்த தூய தரிசனத்தால் எங்கள் இதயம் உற்சாகமடைந்து இவ்வுலக வாழ்வின் ஆன்மீக போரில் எங்களுக்கு தேவையான மனதிடனை உமது இரக்கத்தின் ஊற்றிலிருந்து பொழிந்தருளும். ஆமேன். நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நம் குடும்ப கருத்துக்களுக்காகவும் உத்தரப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் ஒப்பு கொடுப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை
இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.